வாய்ப்பு கொண்டு வழிபிறந்திட வழிகாட்டிடும் எமது எஸ்டிஏசி நுக்ஷன் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்க இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம்தான், அதாவது ரிமோட் ஜாப். ரிமோட் மூலம் ஒரு வேக்கன்சி ஒன்றை, ஒரு வேலைவாய்ப்பு ஒன்றை பெற்று அதன் மூலம் சம்பாதிப்பது எவ்வாறு, எந்த வெப்சைட்டுகள் அவ்வாறான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிகளை வழங்குகின்றது, எப்படிப்பட்ட வெப்சைட்டுகளில் உண்மையான நம்பகமான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அதில் முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் ரிமோட்டிவ் ஜாப் என்ற ஒரு முக்கியமான தலைப்பிலே எமது இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். ஜாப் இல்லை, வேக்கன்சி தேடுபவர்களாக இருந்தால் அல்லது ஜாப் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிகளை பெறுவதற்கு ஆவலாக இருப்பவர்களுக்கான, அதுவும் இருந்த இடத்திலிருந்து ஒர்க் பண்ண ஆவலாக இருக்கின்றவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். அந்த வகையில் ரிமோட்டிவ் ஜாப், அதாவது நாம் கூகுள் சர்ச் பாரிலே சென்று ரிமோட்டிவ்.com என்பதனை டைப் செய்வதன் ஊடாக நமக்கு இந்த வெப்சைட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட்டானது ஒரு நம்பகமான வெப்சைட். இந்த தளத்திலே எமக்கு தேவையான ரிமோட் ஜாப்புகளை, அதாவது வீட்டிலிருந்து ஒர்க் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாம் இருந்த இடத்திலிருந்தே, நாம் இருக்கின்ற நாட்டிலிருந்தே வேறொரு நாட்டு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பித்து அங்கே வேலை செய்வதற்கான முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் இந்த வெப்சைட்டின் ஊடாக வழங்கப்படுகின்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் காணப்படுகின்றது. அந்த வகையில் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் இங்கே ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், அந்த ஜாப்பினுடைய தலைப்பு என்ன ஜாப்புக்கு கால் பண்ணப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக ஏஐ இன்ஜினியர், அதே போல் ஆடிட்டர், அதே போல் சீனியர் அமேசான் பிராண்ட் மேனேஜர், சேலரி ஃபுல் டைம், அதே போல் அது என்ன ஃபீல்டு, மார்க்கெட்டிங், அதே போல் எந்த இடத்திலிருந்து கால் பண்ணப்படுகின்றது, அதே போன்று எந்தெந்த நாட்டில் இந்த வேலை வாய்ப்பு இருக்கின்றது, யூரோப், இஸ்ரேல், அமெரிக்காஸ், அதே போன்று எந்தெந்த விடயங்கள், என்னென்ன ஃபீல்டு, இப்படியாக முழுமையான தெளிவுகளோடு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிமோட் ஒர்க் இங்கே இந்த வெப்சைட்டிலே பதிவிடப்படுகின்றது. இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இங்கே சேம் டைம் நமக்கு ஃபில்டர் பண்ணிக்கொள்ள முடியும். எமது ஸ்கில்ஸ், எமக்கு பொருத்தமான ஸ்கில்ஸை நாம் தெரிவு செய்து, உதாரணத்துக்கு எமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும்னு சொன்னால் அதனை தெரிவு செய்து, அதே போன்று பைத்தன் கோடிங் அது சம்பந்தமான தெளிவு, சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னால் ஸ்கில்ஸ் அதை தெரிவு செய்வது, அதே போன்று சேல்ஸ், இப்படி எமக்கு தேவையான எம்மிடம் இருக்கின்ற, நாம் இதற்கு தகுதி என்று கருதுகின்ற சந்தர்ப்பத்தில் இதனை நாம் தெரிவு செய்து எமது ஸ்கில்ஸ்களோடு தொடர்புபட்டு, அல்லது இங்கே சர்ச் செய்து எமது ஸ்கில்ஸுக்கு எமது பொருத்தமான ஸ்கில்ஸை இங்கே சர்ச் செய்து, அதே போன்று நமக்கு தேவையான செலரி நமக்கு மினிமம் எவ்வளவு செலரி வேண்டும், யூஎஸ் டாலரின் படி வருடத்துக்கு எவ்வளவு செலரி வேண்டும், $1000 அல்லது $2000 அல்லது 5000, 3000, இப்படி தெரிவு செய்கின்ற, ஃபில்டர் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஃபில்டர் செய்கின்ற, அதே போன்று ஜாப் எந்த மொழியில் நமக்கு தேவை, இங்கிலீஷ், அதே போல் ஃப்ரான்ஸ், அதே போல் ஒவ்வொரு மொழிகளும் இங்கே டர்க்கி, இப்படியாக ஒவ்வொரு மொழிகளும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படி நாங்கள் ஃபில்டர் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையான நமது ஸ்கில்ஸ், நமது டெக்னிக், நாம் அறிந்த, அதே போல் நமது எக்ஸ்பீரியன்ஸோடு தொடர்பான தொழில் வாய்ப்புகள் இங்கே பதிவிடப்பட்டிருந்தால், கோல் பண்ணப்பட்டிருந்தால், விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தால் இங்கே ஷோ பண்ணப்படும், காட்சிப்படுத்தப்படும். இப்பொழுது நாம் உதாரணத்துக்கு ஒரு ஜாப்புக்கு எவ்வாறு அப்ளை பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இந்த வெப்சைட்டினுடைய லிங்கினை எமது யூடியூப் பக்கத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம். தொலைபேசி ஃபோனின் மூலம் எமது இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் மோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதன் ஊடாக டிஸ்கிரிப்ஷன் பகுதிக்கு செல்ல முடியும். அங்கே எமது இந்த தேவையான லிங்க், ரெஃபரன்ஸ் லிங்க் உங்களுக்கு பதியப்பட்டிருக்கும். இப்பொழுது நாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அல்லது இன்சைட் சேல்ஸ் கான்ட்ராக்டர் அல்லது ஃபுல் டைம் ஐடி டெக்னாலஜி மேனேஜர், உதாரணத்துக்கு இதற்கு நாம் விண்ணப்பிப்போம். USA ஃபுல் டைம்
எவ்வளவு சேலரி, அதே போன்று இந்த ஃபீல்ட் சம்மந்தமாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே வியூ ஜாப்ஸ், அதே போன்று இங்கே பக்கத்தில் எத்தனை காலத்துக்கு முன்னால் இந்த ஜாப் கோரப்பட்டிருக்கின்றது, ஐ மீன் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது இந்த ஜொப்புக்கான விண்ணப்பம் 2 வீக்ஸுக்கு முன்னால் இந்த ஜொப்புக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றது இங்கே பார்த்து கொள்ள முடியும். எனவே வியூ ஜாப்ஸ் என்றதை கிளிக் செய்வதன் ஊடாக ஒரு இந்த ஜாப் சம்பந்தமான முழுமையான டீட்டெயில்ஸ், இந்த ஜாப் யார் ஹயர் பண்ணுறார்கள், அதே போன்று அதற்கான சேலரி, அதே போன்று எப்பொழுது இது கோட் பண்ணப்பட்டிருக்கின்றது, அதற்கான டெட்லைன், இந்த ஜாப் சம்பந்தமான விடயங்கள், அதே போன்று இந்த ஜாப் சம்பந்தமான ஏனைய பெனிஃபிட்ஸ்கள், இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ்கள் இங்கே பதிவுப்பட்டிருக்கின்றது. இங்கே குவாலிஃபிகேஷன்ஸ்கள் என்ன வேண்டும், அதே போன்று பெனிஃபிட்ஸ், இப்படி இந்த ஜாப் சம்பந்தமான முழுமையான ஒரு விவரத்தை அந்த வியூ ஜாப்ஸ் என்பதனை கிளிக் செய்வதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நமக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இங்கே சில விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற ரிமோட் லொக்கேஷன், யூஎஸ் ஒன்லி, யூஎஸ்ஏ ஒன்லி அப்ளை பண்ணலாம், அப்படியான ஒரு விடயம் இங்கே போடப்பட்டிருக்கு. அதே போன்று வேர்ல்டு வைடில் இருக்கின்ற உதாரணத்துக்கு ஒரு ஜாபினை பார்ப்போம். உதாரணத்துக்கு இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இதற்கு வேர்ல்டு வைட் ரிமோட் லொக்கேஷனாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இதற்கு யூஎஸ்ஏ ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு நாங்கள் வேர்ல்டு வைட் என்ற லொக்கேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்பதற்கு நாம் அப்ளை பண்ணுவது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இப்பொழுது அது சம்பந்தமான விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரிமோட் லொக்கேஷன் வேர்ல்டு வைடு எங்கிருந்தும் இந்த வேலையை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த வேலைக்கு, இந்த ஜாபுக்கான தகமைகள், குவாலிஃபிகேஷன்ஸ், அதே போல் பெனிஃபிட்ஸ், அதே போல் இந்த ஜாப் சம்பந்தமான விடயங்கள், இந்த ஜாப் ஹயர் பண்ணுற அந்த கம்பெனி சம்பந்தமான விடயங்கள், இந்த ஜாப் சம்பந்தமான ஆப்ஜெக்டிவ்ஸ், இப்படியாக முழுமையாக இந்த வெப்சைட்டில் வழங்கப்படும். அதே போன்று இப்பொழுது விண்ணப்பிப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன், அப்ளை பண்ண விரும்புபவர்கள் என்று சொன்னால், தகமை உள்ளது என்று சொன்னால், இதனை கிளிக் செய்வதின் ஊடாக அப்ளை ஃபார் திஸ் பொசிஷனை கிளிக் செய்வதின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக லொக்கேஷன் ரிமோட், அதாவது எந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணலாம், பேசிக் சேலரி, இயர்லி, அதே போல் போனஸ், அதே போல் டீம் என்ன சம்பந்தமான விடயங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த ஜாபினுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன என்று அந்த வெப்சைட், எந்த வெப்சைட்டின் ஊடாக இந்த ஜாப், அதாவது எந்த கம்பெனியினூடாக இந்த ஜாப் கால் பண்ணப்பட்டிருக்கின்றதோ டைரெக்டாக அவர்களுடைய லிங்க்குக்கு செல்வதற்கான வழியும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பொசிஷன் என்பதனை கிளிக் செய்வதனூடாக டைரெக்டாக அவர்களுடைய வெப்சைட், எந்த கம்பெனி மூலம் கால் பண்ணப்பட்டிருக்கிறதோ, விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய வெப்சைட்டுக்கு இது செல்லும். இப்பொழுது அப்ளை என்ற பட்டன் திரும்ப இருக்கின்றது. இதனை கிளிக் செய்வதனூடாக அவர்களுடைய வெப்சைட்டை கிளிக் செய்வதன் ஊடாக இங்கே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே போல் இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ் கட்டாயம் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த இமெயில் அட்ரஸ், அதாவது தற்பொழுது பாவனையில் உள்ள நாம் பாவிக்கின்ற இமெயில் அட்ரஸை தான் வழங்க வேண்டும். என்று சொன்னால் கம்யூனிகேஷன், இந்த ஜாப் சம்பந்தமாக நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணி செலக்ட் பட்டதா அல்லது இல்லையா, அது சம்பந்தமான அப்டேட்டுகள், அப்ளிகேஷன் அப்டேட்ஸ்கள் இந்த இமெயிலினூடாக தான் வழங்கப்படும். எனவே இந்த இமெயில் சரிபார்த்து வழங்க வேண்டும். அதே போன்று இங்கே சைன் அப் ஃபார் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்ற ஒன்று பட்டன் இருக்கின்றது. இதனை கிளிக் செய்வதின் ஊடாக இந்த இமெயிலுக்கு இது போன்ற வேறு ஜாப்ஸுகள், அதே போன்று இந்த கம்பெனியினுடைய அப்டேட்ஸுகள் சம்பந்தமாக வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுகள் சம்பந்தமாகவும் வருவதற்கான நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்பதனை இந்த பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக செய்து கொள்ள முடியும். அதே போன்று ஃபோன் நம்பர் வழங்கும் பட்சத்தில் கட்டாயமாக கண்ட்ரி கோடினையும் சேர்த்து வழங்க வேண்டும். அதே போன்று மெசேஜ் அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய இந்த ஒர்க் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமாக ஒரு மெசேஜை இங்கே டைப் பண்ணலாம். அல்லது
பொருத்தமான ஒரு தேவையான கேள்விகள் உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதனை இங்கே டைப் பண்ணலாம். அதே போன்று சிவி ஒரு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட சிவியையும் இங்கே அப்லோட் செய்து சப்மிட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் இலகுவான முறையில் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், இது சம்பந்தமாக விண்ணப்பம் ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு இமெயில் வரும். அதற்கு பிறகு அப்டேட்டுகள் அந்தந்த கம்பெனி மூலம் விண்ணப்பங்களை பொறுத்து வழங்கப்படும். எனவே இவ்வாறான முக்கியமான தகவல்கள், தேவையான வாய்ப்புகள், அதே போன்று இந்த ரிமோட்டிவ் வெப்சைட்டானது மிகவும் முக்கியமான பல ரிமோட்டிவான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை வழங்குகின்றது. எனவே இது சம்பந்தமான லிங்கினை, இந்த வெப்சைட்டினுடைய லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாம் பதிவிடுவோம். இதுபோன்று பல முக்கியமான தகவல்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், அதே போன்று இலங்கை நாட்டில், அதே போன்று வெளிநாடுகளில், இந்தியா, அதே போன்று மலேசியா, அதே போன்று சவுதி அரேபியா, கட்டார், அதே போன்று துபாய், அதே போன்று ஈரோப் கண்ட்ரீஸ் போன்ற வேர்ல்டு வைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள், ஸ்காலர்ஷிப்ஸ்கள், முக்கியமாக நிறைய அதிகமான வாய்ப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டிலே காணப்படுகின்றது. எனவே அது சம்பந்தமான அப்டேட்டுகளை மிக விரைவில் நாம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளை பார்வையிட இணைந்திருங்கள். நன்றி.